நல்ல விஷயம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருந்தான். நல்ல சுட்டி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸில் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டு பட்டுன்னு கை நீட்டிடுவான். சொல்கிறத கேட்டு நடக்கவே மாட்டான். அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு இருப்பான். ஆனால் வாத்தியார்களை இது பண்ணுறது, கவர்ந்துக்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதுலாம் அந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரன். எல்லா டீச்சருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். இவன் சொல்கிறத தான் யாரும் கேட்க மாட்டாங்களே, அதனால இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கல. இவன் என்ன சொன்னாலும் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனசு வேதனையோட அப்பா கிட்ட நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி அழுதான். அவன் அப்பாவோ, சரி இதுக்கெல்லாம் அழலாமாடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உனக்கு ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோ, அதுபடி நடந்துக்கோ, அப்படின்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திருக்குறள் தான். என்ன சொல்கிறாருன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு. நாம் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நம்ம மற்றவங்க நலனை மதித்து அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மற்றவங்க நம்ம கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம தலைவராக ஏற்றுப்பாங்க. மற்றவங்களை நம்மளை மதித்தாதான் நாம் தலைவர், இல்லாட்டி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள்லேருந்து அந்த பையன் எல்லார்கிட்டேயும் அன்பாக அவங்கள புரிஞ்சு நடந்துக்க முயற்சி பண்ணுறான். இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ திமிராக இருந்து கொஞ்சம் முரடாக இருந்து எல்லார்கிட்டேயும் ஒரு அடமெண்ட்டான கேரக்டரில் இருக்கும்போது யாருமே அவனை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அப்பா பேச்சு கேட்டு அவங்க அப்பா சொன்னதை புரிஞ்சு அவன் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதுக்கப்புறம் இப்போ அவனோட வார்த்தைக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்க. இப்படி தான் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றதை பார்த்து பண்ணணும்.